ஓம் ஈஸ்வரா குருதேவா. அதே சமயத்தில் மாரியம்மன்ல கரகாட்டாண்டி கொச்சா பேசி கோயில்களில் இதான் நம்ம கும்பிடுற வழக்கமா? இதையெல்லாம் நாம் மறந்து நல்வழிகளை நாம் எப்படி சேர்க்க வேண்டும் என்று இந்த காலையில் 6 மணிக்கு நம்ம மூதாதைகளுக்கு நீ செய்ய வேண்டாம், உணர்வு மட்டும் பிரிந்து விடவில்லை. இதே மாதிரி செய்து நம்ம வின் செலுத்தி பழகணும் என்றால் அவன் உணர்வுகள் அந்த உணர்வு நமக்குள் சேர்த்து இந்த வலுப்பெறுகின்றது. அவர்கள் இன்னொரு உடலுக்குள் போயிருந்தாலும் இந்த உணர்வு அங்கு தாக்கப்பட்டு அங்கே அந்த உடலுக்கு ஒரு பிறவிக்கு போகாதபடி எளிதில் அவங்க சப்தரிஷி மண்டலத்தோடு இணைத்திட முடியும். அவங்களை பிறவியில் அந்த நிலை அடைய முடியும். இதை செய்யலாம். இதே போல நண்பர்கள் மத்தியில் நாம் எத்தனையோ பழகிற நேரத்தில் திடீர்னு அகால மரணமோ மற்ற நிலைகள் ஏதோ ஏற்பட்டால் அந்த உணர்வு நமக்குள் வந்து விடுகின்றது. இந்த மாதிரி உணர்வு வந்து விட்டால் நம்ம உடலை இது சேர்ந்து விடுகின்றது. மீண்டும் அவர்கள் எண்ணும் போதெல்லாம் இதே போல உணர்வுகள் அவருக்கு போன்ற பல இடங்கள் பல இன்னல்கள் பல நிலைகள் எல்லாம் வருது. இதே போல மனம் மாறி விடுகின்றது, அந்த ஆன்மா உள்ளுக்கு வந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் மாற்றுவதற்கு நாம காலில் இதே போல துருவ தியானத்தை செய்துவிட்டு அந்த எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நண்பன் உயிரான்மா சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெற்ற நஞ்சுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரன் பெற வேண்டும் என்று நண்பனுக்கு செய்ய வேண்டியது. அங்கே செய்துவிட்டால் இதே மாதிரி நம்ம அந்த உணர்வின் தன்மை நமக்குள் இருக்கும்போது நண்பன் அகால மரணமாகி அந்த உணர்வு இயக்கம் நமக்குள் இயக்கினாலும் அதை இயங்காது தடைப்படுத்தி நமக்குள் அதை மாற்றிக்கொள்ளலாம். இது ஒரு பழக்கத்துக்கு வந்தால்தான் முடியும். இதை எல்லாம் ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி திருத்துகின்றனரோ இதே போல உங்கள் எலக்ட்ரிக் உயிர் எலக்ட்ரான் எதுவுடைய அழுத்தத்தை உங்கள் உணர்வுகளை பாய்ச்சி அந்த உணர்வின் தன்மை உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் இயக்குகின்றீர்களோ அந்த இதுக்கு தக்கதான உங்களுடைய நிலையில் ஆகின்றது. ஏனென்றால் விஞ்ஞான அறிவு உலகத்தில் விஞ்ஞானத்தின் அடிப்படையாக வைத்து உங்களுக்கு மெஞ்ஞானத்தின் உண்மை தெரியும். மெஞ்ஞானத்தில் வந்ததுதான் விஞ்ஞானம். ஆக விஞ்ஞானத்தில் வந்ததல்ல மெஞ்ஞானம். அதனால மெஞ்ஞான உலகத்தில் நாம் வாழ வேண்டும். இனி மெஞ்ஞான உலகை சிருஷ்டிக்க வேண்டும். நீ உணர்வின் தன்மை நமக்கு வளர வேண்டும் என்றும் ஏகாந்த நிலை என்று பகமையற்ற நிலையில் வரும். ஓம் ஈஸ்வரா குருதேவா. எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிறந்து சென்ற எங்கள் மூதாதைகளான பல தெய்வங்களின் உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அளவுடன் கலந்து உடலில் பெற்ற நஞ்சுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட ஈஸ்வரா. எங்களுடன் நண்பர்களாக பழகி உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அளவுடன் கலந்து உடலைப்பட்ட நஞ்சுகள் கரைந்து பெருவீடு பெண்ணிலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இதே போல நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நாம் ராமாயணத்தில் சொன்ன மாதிரி நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பேரொழில் பெற வேண்டும் என்று அதை கவர்ந்தால் வசிஷ்டர். அந்த உணர்வின் தன்மை நம் உடல் பெற்றால் பிரம்மகுரு. ஆகவே அந்த குரு உன் மனைவி அருந்தவி. ஆகவே தீமையை நீக்கிய உணர்வின் சக்தி நம்மளோட இணைந்து வாழும். ஆகவே இதை நாம் ஆசைப்பட்டு நமக்குள் அது பிரம்மமாக்குதல் வேண்டும். அதான் ராமாயணத்தில் எண்ணத்தால் நாம் எதை உருவாக்குகின்றோம் என்ற நிலையும் வேதனை என்ற உணர்வு சேர்க்க போகும்போது வாலி என்ற நிலைகள் நல்ல குணங்கள் அடக்கி நமக்குள் அசுர குணங்களை வளர்க்கின்றது. தசபுரியன் மீண்டும் உடலின் இச்சைக்கு அழைத்து செல்கிறது என்று உயிரும் உடலும் எப்படி உயிரால் கவர்ந்த நிலைகள் இச்சையும் உணர்கொண்டு உணர்வின் தன்மை எப்படி மலைகின்றது. மணியன் என்ற நிலைகள் தெளிவாக சுவைக்கொப்ப சீதா ராமன் என்றும் வேதனைக்கொப்ப வாலி என்றும் இந்த உணர்வின் இயக்கங்கள் எப்படி இருக்கிறது என்றும் அதை தெளிவாக கூறப்படுகின்றது. அதனால் இதன் வழியில் நாம் குரு காட்டி அருள்வழியில் உங்களுக்கு குரு யார்? அதை அடுத்து இன்று துருவ நட்சத்திரத்தின் உணர்வு குருவாக சேர்த்துக் கொள்வது எது? துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் குருவாக எடுத்துக்கொண்டால் அதை குருவாக மதித்தல் வேண்டும். அதன் உணர்வை அதை ஆசைப்பட்டு ஒவ்வொரு குருவை வளர்க்க வேண்டும். இப்போ நம்ம சொல்லிட்டு ஒருத்தர் வாத்தியார் சொல்றாரு அப்படின்னா நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு குருவன் சொன்னா என்ன வாத்தியார் திட்டு தான் வாங்கி கொடுக்கணும்.
குரு வாத்தியார் சொல்றாரு, குருவா இருக்கிறாரு, சொல்ற பாடத்துல அவனுக்கு எழுறது இவனுக்கு எழுறது அப்படி செய்து சேட்டை பண்ணியிருந்தா யார் குருவாகிறாங்க? சேட்டை பண்றதுதான் குருவாகும். வாத்தியார் சொல்லி குருவே குருவாக சொல்லி அவர் குருவாகுமா? அப்ப அவர் சொன்ன பாடல் இவருக்கு நினைவு வருமா? வராது. இதே போல நாம் இந்த உயிரோடு தோன்றி துருவ நட்சத்திரமான அந்த அகசியம் துருவனாகி துருவ நட்சத்திரமான அகசியம் இருளை நீக்கினான், நோய்களை போக்கினான், துருவத்தின் ஆற்றல் அறிந்தான். ஆக இருளை நீக்கினான், ஒளி ஆனான். அந்த உணர்வின் தன்மை நீங்க எடுத்தால் அதன் உயர் குருவானால் இங்கே நோய்களை நீக்கவும் பொருளறியும் சக்தியும் என்றும் ஏகாந்த நிலை என்று ஒளியின் உடல் பெறுவதற்கு அகசியம் என்ற நிலைகளை நாம் இதை பெறும். ஆகவே அதை ஆசைப்பட்டால் பிரம்மகுரு அது நமக்குள் பிரம்மமாக்க வேண்டும். பிரம்மகுரு மனைவி அறிந்தது, அதன் வழியில் நாம் இதை பெறுவோம். அப்ப எதை ஆசைப்பட வேண்டும்? எதை ஆசைப்படணும்? அப்ப அதை ஆசைப்பட்டால் அது குருவாக வேலை செய்யும். அதே சமயத்தில் ஒருத்தர் என்னை திட்டாரு அப்படின்னு இப்படி பேசிட்டே இருக்க, நீங்க எடுத்துனா வசித்து நீங்க யாரே கவர்ந்து கொள்ளீங்க, அது பிரம்மகுருவாக. பிரம்மகுரு மணி யாரும் அறிந்தது. அப்ப நீங்க என்ன எது குருவாவிடும்? அது இப்படி பேசினானே விடுவதா, அது இப்படி பேசினானே விடுவதா? இந்த குருவின் தன்மை தான் நாங்க வேலை செய்யும். ஆக எது அகமத்தில் நாமோ தீமையை நீக்கி குருவை நாமும் அந்த கவர்தல் வேண்டும். ஆகவே உயிர் எல்லாவற்றையும் உணர்த்துகின்றது. அந்த குருவை மதிக்க வேண்டும். தீமை என்ற உணர்வு வராதபடி நாம தடுத்தல் வேண்டும். குருவுக்கு சேவை எது? எத்தனை கோடி உடல்களை தீமையை நீக்கி நம் உயிரை சக்தி வந்த இந்த உயிரான குருவை நாம் எப்படி மதிக்க வேண்டும்? அந்த உயிரான ஈசனை எப்படி மதித்தல் வேண்டும்? அதனால உங்களுக்கு இந்த உடலுக்காக வாழாது, அந்த உயிர்க்காக வாழ கற்றுக்கொள்ளும். தீமை அகற்ற கற்றுக்கொள்ளும். அந்த தூய்மை அகற்றி அருள் ஞானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளும். இப்ப அந்த அருளை பெறுவதற்கு தான் உங்க ஒவ்வொரு அணுக்களையும் எனக்கு என் குருநாதர் போற்றியது போல நீங்களும் பெற வேண்டும் என்ற உணர்வின் தன்மை கொண்டு உங்க உடல் உள்ள உறுப்புகளை அணுக்கள் பெறுவதற்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நீங்கள் அதை பெறச் செய்து அதை பெறக்கூடிய தகுதியை ஏற்படுத்தி ஆனால் வளர்த்துக் கொள்ளும். அறுவழி வாழ்வோம். இனி பிறவில்லா நிலை அடைவோம். பேரின்பம் என்று இந்த வாழ்க்கையில் அடைவோம் என்றும் ஏகாந்த நிலை என்ற அருளை பெறுவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைய செய்கின்றேன். அடுத்து சாப்பிட்டு வந்துடுங்க. ஊருக்கு போகணும் இருக்குங்க, அவசியம் வேணுங்கிறவங்க மட்டும் பிரசாதம் வாங்கிக்குங்க. சாயங்காலம் 7 மணிக்கு இருந்து நான் 7 மணிக்கு உபதேசத்தில் கற்றுக்கொள்றவங்க மட்டும் வேணும். ஏன்னா மற்றவங்க போறவங்க இருந்து போறவங்க இங்க தடைப்படுத்த வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு தடையாகும். அதனால ஊருக்கு போறவங்க மட்டும் இது அவசர நிமித்தம் போகணும் கேட்டோம் போகலாம் இருக்கவங்க மட்டும் பிரசாதம் வாங்கிக்கலாம்.